இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணலாம்? பேசாம நாமளும் தரையிலே படுத்துருவோம். ராஜா, கொஞ்சம் தள்ளி படு, நானும் பாயிலே படுத்துக்கிறேன். நீ எதுக்கு தரையில படுக்கணும்ன்ற? அது பெட்ல படுத்தா பேக் பெயினா இருக்கு, அதான் தரையிலே படுத்துக்கலான்னு. சரி, நீ தரையில படுத்துக்க. நான் இன்னைக்கு ஒரு நாள் பெட்ல படுத்துக்கிறேன். படுத்துக்க. இல்ல, இப்ப முதுகு வலி சரியா போச்சு, நானும் பெட்ல வந்து படுத்துக்கிறேன். இப்ப நீ கட்டில படுக்க போறியா, தரையில படுக்க போறியா? கட்டிலே படுத்துக்கிறேன். சரி, படுத்துக்க. டேய், என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஜெடு மாதிரி ஏண்டா இருக்கேன். உனக்கு என்ன என் மனசை எப்படிதான் புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. துர்கா வீட்டை விட்டு கிளம்பிட்டா. இத உடனே நம்ம வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான். சொல்லு சந்திரா. நாம நினைச்ச மாதிரியே துர்கா வீட்டை விட்டு ஓடிட்டா. கண்டிப்பா அவ அந்த டிரைவர் நவீன பையல தான் பார்க்க போவா. நீங்க 2 பேரும் போய் அவளை மடக்கி ஒரு மரத்துல கட்டி போட்டு வைங்க. அப்புறம் பஞ்சாயத்தை கூட்டுங்க. அப்புறம் என் அக்கா காரிய கூட்டிட்டு போய் நடந்த விஷயத்த சொல்லுங்க. அது அவளுக்கு பெருத்த அவமானமா இருக்கும். இதையே சாக்கா வச்சு அவ பேரை கெடுத்து நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். சரி சந்திரா, அந்த துர்காவை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு நான் இப்பயே பண்றேன். வச்சிடுறேன். டேய் வரதா, நீ எங்க இருக்க? இங்க ஊர்ல தானே இருக்கேன். டேய், நான் நம்ம ஊர் ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். நீ ஒரு ஆளை கூட கூட்டிக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க வா. சரிண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. வாடா. இத பாரு, இவங்க 2 பேத்தையும் நல்லா பாத்துக்கோ. சரிண்ணே. இவங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இன்னும் நம்ம ஊர் எல்லையை தாண்டி இருக்கவே மாட்டாங்க. இவ எங்க இருந்தாலும் புடிச்சு இழுத்துக்கிட்டு வரணும். சரிங்கண்ணே, இப்பவே போய் முடிச்சிட்டு வந்துடுறேண்ணே. டேய், மிஸ் பண்ணிடவே கூடாது. சரிண்ணே, முடிச்சிட்டு வந்துடுறேன். டேய் வாடா. ஏய் சாமுண்டீஸ்வரி, என்ன எதிர்த்தா நீ எலெக்ஷன்ல நிக்க போற? உன்னை மண்ணுக்கு அவ வைக்கிறேன்டி. ஏய், என்ன ஊரை விட்டு போக முடிவு எடுத்தாச்சா? ஏய், யார் நீங்க? நாங்க எங்கேயோ போறோம், என்னவோ பண்றோம். அதை கேட்க நீங்க யாரு? ஏய், நீங்க ஊரை விட்டு போகாம இருக்கதான் நாங்க வந்திருக்கோம். இனிமேல் நீங்க எங்கேயும் போக முடியாது. ஏய், என்ன கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? மரியாதையா வழி விடுங்கடா. ஏய், நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். நாங்க சொல்றதான் நீங்க கேட்கணும். மரியாதையா எங்க கூட வந்துருங்க. ஏய், ரவுடி பசங்க நீங்க. நீங்க சொல்றத நாங்க எதுக்குடா கேட்கணும்? நீ வா துர்கா. சீக்கிரம் வா. ஏய், நில்றா. நில்றா. ஏய், நில்லு. ஏய். வா 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 வா. சீக்கிரம் வா. ஏய், நில்லு. ஏய்.
டேய் அதோ அங்க. ஏய் சரி வா, கொஞ்ச தூரம் தான் போலாம் வா. என்ன இங்கதான் இருக்கா. அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய் வரதா, என்னடா அவங்க புடிச்சிட்டீங்களா? அண்ணே அவங்க எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்த்தாங்க. இப்போ கோயில்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நாங்க பார்த்துட்டோம்ண்ணே. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவோண்ணே. டேய் எங்க இருக்காங்கன்னு சொன்ன? கோயிலுக்குள்ளண்ணே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவங்க கோயிலுக்குள்ளேயே இருக்கட்டும். நீங்க 2 பேரும் அவங்கள பார்க்கலங்கிறத அவங்க காதுல கேக்குற மாதிரி பேசிட்டு அப்படியே மெதுவா வெளியே வந்து கதவை பூட்டிருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே. டேய் இந்த வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணே. என்னடா தேடி பாத்தியா? தேடி பார்த்துட்டேண்ணே, எங்கேயுமே காணோம். சரிடா, நீயும் தேடி பார்த்துட்ட, நானும் தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே இல்ல. கோயில்ல இருக்க வாய்ப்பே இல்லடா. வா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். துர்கா, நம்ம வெளியே போலாம் வா. என்ன ஐயரே, வேலைலாம் முடிஞ்சுதா? முடிஞ்சதுப்பா. அப்ப கோயிலை பூட்டுங்க.